இன்றைக்கி நம்ம முதல் செக்மெண்ட்டான வீட்டு சமையலில் பார்க்க போகிறது மாங்காய் தோசை. மாங்காய் தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். மாங்காய் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: கிளிமூக்கு மாங்காயில் பாதி, பச்சரிசி 2 கப், தூரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 அங்குல துண்டு, மஞ்சள் தூள் சிறிதளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மாங்காய் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம தோசை அப்படின்னாக்க நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் பண்ணலாங்க. அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் கணக்கே கிடையாது. இதில் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தேர்ந்தெடுத்தேன். இப்போ மாங்காய் சீசனில் இருக்குது. இதுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாமல் இனிப்பும் புளிப்புமாக இருக்கிற கிளிமூக்கு மாங்காய். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய் இருக்குது இல்லையா? இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். லேசான புளிப்பு இருக்கும், கொஞ்சம் இனிப்பும் இருக்கும். இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய், இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய் எடுத்திங்கனாக்கா 2 அழகு பச்சரிசி எடுத்துட்டிங்கனாக்கா இதில் பாதி மாங்காய் போகும். இந்த சைஸ் மாங்காவாக இருந்தால் பாதி மாங்காய் இருந்தால் போகும். மாங்காயை தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 2 கப்பு, அதாவது அழகு அப்படின்னாக்கா 2 அழகு கோபுரமாக அளந்த பச்சரிசி, அதோட 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. 2 இல்லைன்னா 3 மணி நேரம் ஊறினா போதுமானது. அதாவது அரிசி சீக்கிரம் ஊறிடும். அதோட அரைக்கிறப்போ நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், உப்பு, மஞ்சள் தூள், அதோட மாங்காய் துருவல். முதல்ல இஞ்சி, பச்சை மிளகாய் அதோட ஊறிய அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச பிறகு கடைசியாக மாங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக கொழன்னு அரைக்காதீங்க. ஓரளவுக்கு கையில் தொட்டால் லேசாக குருணை இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்ச உடனே தாளித்து கொட்டிட்டு உடனே தோசை ஊற்றிடலாங்க. ரொம்ப நேரம் அதாவது நொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு அதிகமான எண்ணெயும் தேவைப்படாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லேசான இனிப்பும் புளிப்புமாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சட்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒரு பொடி கொடுத்தா கூட நல்லாவே இருக்கும். தொக்கு கொடுத்தா கூட போதுமானது. நீங்கள் வேணும்னாக்கா எந்த தக்காளி சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாங்க. இப்போ இதை ஊற வச்சு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ காமிக்கிறேன். இப்போ ஊற வச்சு அரைச்சதுங்க. இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய் துருவல் எல்லாமே சேர்த்தாச்சு, மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் ரவை தோசை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் காமிக்கிற பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுனாக்கா தோசை கனமாக வந்துடும். நம்மளுக்கு மெல்லிசாக ஊற்றினா தான் நல்லா இருக்குங்க. அதுக்காக நிறைய தண்ணி ஊற்றினா, கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டிடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் கிழிச்சு இதில் சேர்த்துடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த எல்லோ கலருக்கு மேலே க்ரீனாக இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கூடுதலாக கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட கொத்தமல்லி கூட கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே எண்ணெய் சுட வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கு பிறகு இதை ஆஃப் பண்ணிட்டேங்க. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இந்த மாங்காய் அப்படின்னாலே நாக்கில் அப்படியே நீர் ஊற செய்யுங்க. அந்த வாசனையும் அதே மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இங்கே தோசைக்கல்லை சுட வச்சுருக்கேங்க. பொதுவாக இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் நம்மளுடைய எப்போவுமே நம்ம இரும்பில் ஒரு தவா வச்சுருப்போம் பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டாக வரும். நாங்கள் இங்கே கன்வீனியன்ஸேக்கு இதை வெயிட்டு தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நமக்கு கிறிஸ்பாக வரும், நல்லா தின்னாக வரும் தோசை. இப்போ இங்கே தோசைக்கல் சூடாயிடுச்சு. இது பாருங்கள், நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். இப்போ இதில் ஊற்றலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த காற்றுக்குமிழை அது உள்ளே இருக்குமா, அதனால் இது போடுறப்போ அந்த காற்றுக்குமிழை அப்படியே வெடிக்கிறப்போ கண்ணாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் முக்கியமாக இதிலெல்லாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். மாதிரி மூடி வச்சிடலாங்க.
ஏதாவது ஒரு காய், கேரட்டோ, பீட்ரூட்டோ, மாங்காயோ, நம்ம எந்த காய்கீரை எது யூஸ் பண்ணாலும், பாலக்கீரை எது யூஸ் பண்ணாலும், இந்த மாதிரி மாவுல அரைச்சி எடுக்கிறப்போ, நம்ம வந்து இங்க மூடி வச்சு சுடணும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே வந்து ஒயிட் ஒயிட்டா வருங்க. அதனால் மூடி வச்சு சுட்டா நல்லது. உடனே எண்ணெய் விட வேண்டாம். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு எண்ணெய் விட்டாக்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பா வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொதுவா ரவா தோசைக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தின்னா ஊத்துற எல்லா தோசைக்குமே உடனே எண்ணெய் விடாதீங்க. நான் மெதுவா மூடிய திறக்கிறேங்க. இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் அப்படிங்கிறப்ப ரொம்ப வெளியில் விடாமல் கொஞ்சம் உள்ளே விட்டிங்கனாக்கா பரவாயில்ல. எண்ணெய் நம்ம வந்து குறைவாக விட்டால் கூட நம்ம நிறைய விட்ட மாதிரி தெரியும் இதிலெல்லாம். இதுக்கு திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிடுறேன். இப்போ ரவை தோசை மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு சுவையான மாங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த தோசைக்கு தோசைக்கல்லில் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. ரவா தோசையெல்லாம் ஊற்றுற மாதிரி இப்படி சுழற்றி ஊற்றணும். இது மத்தியில் கேப் இருந்ததுன்னா நல்லதுங்க. நல்லா வந்து கிறிஸ்பாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாங்காய் தோசை அப்படிங்கிறப்போ நொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நொதிக்க வச்சா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புளிச்சா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம அரைச்ச உடனே ஊற்றலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வச்சுருக்கலாங்க. அந்த மாதிரி வெளியிலே வச்சுருக்கலாம். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் நல்லா கண்ணாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அரைக்கிறப்ப அதிக தண்ணி ஊற்றிடாதீங்க. அதிக தண்ணி ஊற்றினீங்கனாக்கா வந்து அரைப்படாது, பச்சரிசி இல்லையா? அதனால் வந்து கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறமா டைல்யூட் பண்ணிக்கோங்க. மூடியை திறந்து பார்க்கலாங்க. ரொம்ப நேரம் மூடி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம விட்டு எண்ணெய் பார்த்தீங்களா, இங்கே வந்து தெரியுது, அப்படியே ஒரு ஷைனிங் தெரியுது. ரொம்ப கொஞ்சமாக தான் விடுறேன். இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு செய்கிற எந்த தோசையாக இருந்தாலும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவசரப்படக்கூடாது. தணலை வந்து குறைக்கணுமோ இன்க்ரீஸ் பண்ணுமோ அது எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. பாகம் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். இதை பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் தோசை ரெடி. மிக வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான மாங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.